இங்க நம்ம சொல்ற அந்த ஒப்பீனியன்ஸ், நம்ம சொல்ற அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கூட அக்செப்ட் பண்ணாத சில மக்கள் இன்னுமே தான் இருக்காங்க. அவங்க வந்து யார பத்தி எதுவுமே சொல்லக்கூடாது. எல்லாருமே வந்து பெஸ்ட் தான் அப்படின்ற மாரி சில மக்கள் சுத்திட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ ரீசென்ட்டா இந்த சிஎஸ்கே எஸ்ஆர்எச் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட சின்ன தல அவரோட ஆங்கரை வந்து வென்ட் அவுட் பண்ணியிருக்காரு. நிறைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அபவுட் சிஎஸ்கே டீம், தல தோனி எல்லாத்த பத்தியுமே பேசியிருக்காரு. ஈவன் ஸ்டீஃபன் ஃபிளெமிங்கோட அந்த கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் சிஎஸ்கே அதை பத்தியுமே பேசியிருக்காரு. ஸோ எல்லாத்த பத்தியும் பார்க்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து இன்னும் சில சிஎஸ்கே அப்டேட்ஸ் இருக்கு. அதெல்லாம் பத்தியுமே கண்டிப்பாக ஒன் பை ஒன் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ டெஃபினெட்லி இருக்கும். வீடியோ லைக் தேடிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஃபேன்ஸ்க்கு இருந்த ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் என்ன, தோனி வந்து ஆக்ஷன் அப்போ வந்து என்ன செய்வார், டியூரிங் இந்த ஆக்ஷன் அவர் ஏதாவது வந்து காலில் இருப்பாரா, டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது பிளேயர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாரா அப்படின்ற கேள்விகள் உங்க யாருக்குமே இருந்திருக்கும் இல்லையா. அதை பத்தி சின்னத்தில் கிளியரா சொல்லியிருக்காரு. எல்லாருமே தோனி வந்து ஃபைனல் காலை எடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் டு பி வெரி ஹானஸ்ட், நான் இந்த ஆக்ஷன்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணது கிடையாது. அண்ட் நான் வந்து டிஸ்கஷன்ஸ்லயும் வந்து பார்ட்டா இருந்தது கிடையாது. நான் எப்பவுமே எந்த பிளேயர்ஸை ரீடைன் பண்ணியிருக்காங்களோ அதை பத்தி பார்ப்பேன். அண்ட் எம்எஸ்க்கு மேக்ஸிமம் ஒரு கால் வரலாம், இந்த பிளேயருக்கு நம்ம ப்ரொசீட் பண்ணலாமா, இந்த பிளேயருக்கு நம்ம பிட் பண்ணலாமா அப்படின்ற கால் வருமே தவிர அதை தாண்டி இந்த ஆக்ஷன் ப்ராசஸ்ல வந்து ஹி இஸ் நாட் தட் இன்வால்வ் அப்படின்னு வந்து ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. சிஎஸ்கே ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அதை பத்தியுமே சொல்லியிருப்பாரு. கோர் குரூப் தான் எப்பவுமே ஆக்ஷனை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டீஃபன் ஃபிளெமிங், காசி விஸ்வநாதன் சார், தென் நம்மளோட சுந்தர் ராமன், அதுக்கப்புறம் லக்ஷ்மி நாராயண் அண்ட் ஏஆர் ஸ்ரீகாந்த் இவங்கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்களாம் தான் இந்த ஆக்ஷனை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு மீன் பண்ணியிருக்காரு. நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கலாம், தோனி கண்டிப்பா கான்ட் ஹேவ் திஸ் டைப் ஆஃப் ஆக்ஷன். மேபி அவர் வந்து 4-5 பிளேயர்ஸை வந்து நேம் பண்ணியிருப்பாரு. அதுல ஃபியூ வந்து ரீடைன் ஆகியிருப்பாங்க. அன்கேப் பிளேயரா 43 வயசுல as a கேப்டனா he still giving everything. அவர் ஜஸ்ட் அவரோட பிராண்ட்காக, நேம்காக அண்ட் ஃபேன்ஸ்க்காக தான் இன்னுமே எஃபர்ட் போட்டு வந்து he is still going. பட் அந்த மற்ற 10 பிளேயர்ஸ் என்ன பண்றாங்க அண்ட் யாரெல்லாம் வந்து இந்த 18 கோடி 17 கோடி 12 கோடிக்கெல்லாம் வந்து ரீடைன் செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்கலாம் கேப்டனுக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஓப்பனாகவே லிட்டரலி பார்த்தீங்கன்னா டூபே அண்ட் ஜடேஜா வந்து தாக்கியிருக்காரு. எஸ்பெஷலி நீங்கள் தோக்காத சர்டன் டீம்ஸ் கிட்ட இந்த வருஷம் தோக்குறீங்கன்னா கண்டிப்பாக தட் நீட்ஸ் டு பி ரெக்டிஃபைட். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணணும் யார் மேட்ச் வின்னர், இந்த பிளேயருக்கு ட்ரஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் மேட்ச் கொடுக்கலாமா, இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். அண்ட் சில பிளேயர்ஸ்லாம் வந்து ரொம்ப காலமே சிஎஸ்கேக்காக ப்ளே பண்ணிட்டு வராங்க. பட் வாட் ஆர் த ரிசல்ட்ஸ், யூ ஆர் லூசிங். ஸோ சேம் மிஸ்டேக்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அண்ட் இப்போ வந்து தோனி வில் நவ் சிட் டவுன். அவர் வந்து யாருமே இப்போ பக்கத்தில் வந்து இருக்கிறதுக்கு அவர் வந்து விரும்ப மாட்டார். ஸோ அவருக்கு தெரியும் ஆக்ஷனில் வந்து சிஎஸ்கே சரியான பிளேயர்ஸை பை பண்ணல அப்படின்னு. அண்ட் கண்டிப்பாக ஹி வுடன்ட் ஹேவ் அலோவ்ட் இட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் ஃபிளெமிங் பற்றியுமே சொல்லியிருப்பாரு, எனக்கு ஃபிளெமிங் மேலே நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு. பட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் இஸ் ரோல் அட் சிஎஸ்கே? சின்ஸ் 2008 எம்எஸ் தோனி தான் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு இந்த டீமை. அண்ட் 5 டைட்டில்ஸுமே வந்து அவரால் தான் வந்து வின் பண்ணியிருக்கோம். அண்ட் மற்ற எல்லா கோச்சஸுமே ஹெவிலி டிபெண்ட் ஆன் ஹிம் அப்படின்னு வந்து தோனியை ரொம்பவே வந்து தலையில தூக்கி வச்சு பேசியிருக்காரு. எஸ், எல்லாமே அக்செப்டட் தான். பட் ஒரு டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதப்போ அப்போதான் இந்த விஷயங்கள்லாம் ஓப்பன் அப் பண்ணணுமா, அதுதான் என்னோட கேள்வி. ஏன்னா ஆஃப்டர் த கம்பேக் சீசன், அதாவது 2018ல we were the champions, 2019ல runners up, then 2020ல one bad season, அதனால பிரச்சனையே கிடையாது. 2021ல சாம்பியன்ஸ், 2022ல ஒரு செட்பேக், 2023ல அகைன் சாம்பியன்ஸ், 2024ல டீசெண்டா வந்து டேபிள்ல ஃபினிஷ் பண்ணிருந்தோம் 5th பிளேஸ்ல. ஸோ இப்போ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 பேட் சீசன்ஸ், 2020 and 2022. ஸோ லிட்டரலி there is no reason to hate Fleming தான் சொல்லி ஆனோம். எஸ், நானே வந்து ஃபிளெமிங்கை நிறைய இடத்துல வந்து ஹேட் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே வந்து ஃபிளெமிங் வந்து பயங்கரமாக வந்து கலாச்சி விட்டுருப்பேனே வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் we have lot of respect for Fleming. அவரோட அந்த ஐடியாலஜிஸ்னால வந்து சிஎஸ்கே 5 ஐபிஎல் ட்ராஃபிஸ் அண்ட் 2 சிஎல் T20 ட்ராஃபிஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அதில் தோனியோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கு. லைக் வைஸ் ஃபிளெமிங்கோட கான்ட்ரிபியூஷனுமே வந்து கண்டிப்பாக இருக்குதான். அதனால வந்து ஃபிளெமிங்கை நோ ரீசனுக்கு ஹேட் பண்ணுறதா வந்து இங்கே பிரச்சனையே. எஸ், அவர் வந்து போஸ்ட் மேட்ச்சில் சரியா பேசலையா அப்போ கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. பட் அவர் வந்து எதுவுமே செய்யலை, சிஎஸ்கேக்காக வந்து எதுவுமே பண்ணது கிடையாது, தோனி தான் எல்லாமே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறு. ஐ திங்க் 2 or 3 வீக்ஸ் பேக் வந்து நம்ம போஸ்ட் பண்ண ஒரு வீடியோல வந்து ஹேமந்த் பதானியுமே இதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருப்பாரு. ஃபிளெமிங் இஸ் நாட் அ குட் கோச், வித்தவுட் தோனி அவர் மற்ற எந்த லீக்ஸ்லுமே வின் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. ஸோ இப்போ வந்து இங்க ரைனாவுமே அதை தான் வந்து மீன் பண்ணியிருக்காரு. டீம் டென்ட் பர்ஃபார்ம், நீங்க டீமை தான் ஹோலா கிரிட்டிசைஸ் பண்ணமே தவிர இவர் தாண்டா ஸ்கேப் கோட், இவர் தாண்டா இப்போ நம்ம வந்து அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபிளெமிங்கை போட்டு எல்லாருமே வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க பெரிய மிஸ்டேக். நீங்க மற்ற பிளேயர்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. ஃபிளெமிங் ஆஃப்கோர்ஸ் இந்த டிஃபீட்ஸ்ல வந்து ஹி இஸ் ஆல்சோ பார்ட் தான். அவரே வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னா கூட வந்து கண்டிப்பாக எடுப்பார். பட் அவரை மட்டுமே வந்து டார்கெட் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தோணுது. ஸோ யா கைஸ், உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சுரேஷ் ரெய்னா சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா, அதை வந்து நீங்கள் ஸ்டாண்ட் பை பண்ணுறீங்களா, அதை பற்றியுமே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.
Vansh Bedi is waiting for his turn. He is very close அப்படின்னு சொன்னாரு மைக்கேல் லாசி. ஸோ எஸ் கைஸ், நீங்கள் எல்லாருமே காத்துட்டு இருந்த அந்த ஒரு அரைவல் நெக்ஸ்ட் கேமில் வந்து நடக்க போகிறது. ஸோ 30th ஏப்ரல் அட் ஷேபாக் அகேன்ஸ்ட் பிபிகேஸ் நம்மளோட வன்ஷ் பேடி டெபியூ இஸ் லோடின்னு கண்டிப்பாக சொல்லிடலாம். பிகாஸ் நம்மளோட அனிருத்ரா ஸ்ரீகாந்த் வந்து அந்த சிஎஸ்கே எஸ்ஆர்எச் அப்போ வந்து நம்ம கிரவுண்டில் இருந்திருக்காரு போல. ஸோ மைக்கேல் லாசி அண்ட் வன்ஷ் பேடியை மீட் பண்ணியிருக்காரு. ஸோ மைக்கேல் லாசி சொல்லியிருக்காரா அவர் வந்து ஹி இஸ் வெரி க்ளோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பிளேயிங் கிரவுண்டில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கேமில் அவருக்கான சான்ஸை வந்து நம்ம சிஎஸ்கே கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. நம்ம லாஸ்ட் கேம்லேயே வந்து வாய்ப்பு கொடுத்துருக்க வேண்டியது வன்ஷ் பேடிக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம தீபக் ஹூடா வந்து ப்ளே பண்ண வச்சிருந்தோம். பட் ஆஸ் திங்ஸ் லுக்ஸ் லைக் நம்மளோட வன்ஷ் பேடி நெக்ஸ்ட் கேமில் தீபக் ஹூடாவை ரீப்ளேஸ் பண்ண போகிறாரு இன் பிளேயிங் லெவன் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ வேறு யாருமே எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா வந்து நீங்கள் தீபக் ஹூடாக்கு பதிலாக தான் வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். எனக்கு என்ன பண்ணியா இருக்குன்னா விஜய் சங்கர் திரிபாதி ஹூடாலாம் வந்து நீங்கள் இவ்வளோ பேக் பண்ணி அவங்களுக்கான அந்த சான்சஸை கொடுத்துட்டு இருக்கீங்களே, வன்ஷ் பேடிக்கு அட்லீஸ்ட் அந்த ஒன் சான்ஸ் கொடுக்கறதுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ யோசிக்கிறீங்க. அதாவது சீசனே வந்து எண்ட் ஆக போகிறது, இன்னும் 5 கேம்ஸ் தான் லெஃப்ட்டு. அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட அவருக்கான அந்த வாய்ப்பை கொடுக்கலனா அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சில்லியாக இருக்குது. அதாவது டீம் மேனேஜ்மெண்ட் என்ன யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, இது எதுவுமே வந்து புரிய மாட்டேங்குது. ஓகே கேஸ், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் கேம்லேயாவது வன்ஷ் பேடியோட டெபியூவே எதிர்பார்க்கலாமா? வன்ஷ் பேடி, டெவால் பிரவிஸ், ஆயுஷ் மாத்ரேக்காக தான் இந்த சீசனை இனிமேல் நான் பார்க்க போகிறேன். நீங்கள் எதுக்காக இந்த சீசனை இனிமேல் வந்து கண்டினியூ பண்ணி பார்க்க போகிறீங்க, அதை பற்றியுமே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஐ நெக்ஸ்ட் வீடியோ. பீஸ், பை.